வடமாகாண சபை 4 அமைச்சர்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு முதலமைச்சர் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். வடமாகாணத்தில் இருக்கின்றதான 4 அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைக்கான ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதன் நடவடிக்கை தற்போது எந்த மட்டத்தில் இருக்கிறது? அதை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் அவர்களிடம் சென்று இதுவரை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்பதில்லை. ஏனென்றால் அது வந்து செக்ரட்டரியினுடைய ஆபீஸில் நடக்குது, எங்களுடைய ஆபீஸில் இல்லை. அண்மையில் உறுப்பினர் லிங்கநாதன் செயலாளர் அவர் அங்கு சென்ற போது அங்கு இது ஒருவரும் இல்லை. ஆனால் அதே நாளோ அடுத்த நாளே எல்லாம் சரியா இருந்தது. அதில் ஏதோ ஒரு கேப் ஒன்று இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது. 3 நீதிபதிகளும் அங்கு செல்கின்றார்கள். கொடுக்க வேண்டியது யாரும் கொடுக்கலாம். அவர்கள் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். சில நேரத்தில் தாமதங்களை நாங்களும் பெருசுபடுத்தி உங்களுடைய ஊடகங்கள் அதெல்லாம் பெருசுபடுத்துறதால பல பிரச்சனைகள். அது தாமதம் ஆகிறது உண்மை, ஆனால் அது ஒரு தாமதம் மட்டுமே.